என் ஓட்டு டிஎம்கே தான், ஃபேமிலி ஓட்டே டிஎம்கே தான். என் ஓட்டு முகஸ்டாலின் தான். என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு விஜய்க்கு. என்னுடைய ஓட்டு கண்டிப்பா டிஎம்கேக்கு தான். காலங்காலமா எங்க வீட்டு டிஎம்கே தான் நண்பா. என் ஓட்டு நம்ம விஜய்க்கு தான் எப்பவுமே. ஓகே, எனக்கு டிவிக்கு தான் ஓட்டு. என் ஓட்டு தளபதிக்கு தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். ஆனால் ஓட்டுன்னு போட்டால் கலைஞருக்கு தான் நாங்கள் போடுவோம். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு எடப்பாடிக்கு தான் செல்லும். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு சீமான் தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு ஸ்டாலின் ஐயாக்கு மட்டும்தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிஎம்கே. என்னோட ஓட்டு விஜய்க்கு தான் எப்பவுமே. என் ஓட்டு சீமானையாக்கு. என் ஓட்டு விஜய்க்கு தான். எங்கள் ஓட்டு டிவிகேக்கு. இந்த ஓட்டு விஜய்க்கு தான் எங்களுக்கு. விடுதலை சிறுத்தை இருக்கிற வரைக்கும் என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என்னுடைய ஓட்டு பிஜேபிக்கு தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். புதிய சூரியனுக்கு தான். என் ஓட்டு இந்த வாட்டி விஜய்க்கு போடலான்னு இருக்கேன். என் ஓட்டு ஸ்டாலின் தான். என் ஓட்டு கண்டிப்பா டிஎம்கேக்கு தான் சார். தளபதி தான். விஜய். என் ஓட்டு விஜய்க்கு தான். என்னுடைய ஓட்டு திருமாவளவன் தான். அவர் எங்க அவங்க போடுவாங்க. என் ஓட்டு விஜய்க்கு தாங்க. டிஎம்கே தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு எடப்பாடியா இருக்குதான். என்னோட ஓட்டு நோட்டாக்கு. அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் கட்சியில் தான் இருக்கிறேன். அவர் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நல்லா தான் செஞ்சுக்கிறாரு. அதனால் எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஓட்டு யாருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அந்த பொட்டியாண்ட போய் நின்று என் மைண்டுக்கு எது வருதோ அது போட்டுருவேன். இவ்வளோ காலமாக ரெண்டு பேர் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருந்தாங்க. பொதுவாகவே மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு மாற்று கட்சி வந்தால் நல்லா இருக்கும், ஒரு புது கட்சி வந்தால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நான் அப்படி தான் யோசிக்கிறேன். மாற்று கட்சி தான் தேவை. இந்த ரெண்டு கட்சியை வந்து பார்த்து சலிச்சு போச்சு. அதனால் கட்சி மாற்றம் இருந்ததுன்னா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட எல்லாரும் இருக்கிறாங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா ரெண்டு பெரும் கட்சிகள் ரொம்ப நாளாக இருந்தாங்க. இது மாற்றி அது மாற்றி இருந்தாலும் ஒருத்தர் குறை சொல்லின்னு தான் இருக்கிறாங்க தவிர மக்களுக்கு என்ன வேணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனால் இவர் இப்போ டிஎம்கே வந்தது ஆரம்ப காலத்துலேருந்து கொரோனா டைமில் வந்தார். நிறைய செய்திருக்காரு. நாட்டுக்காக, மக்களுக்காக, ஹாஸ்பிட்டலுக்காக நிறையெல்லாம் பண்ணியிருக்காரு. பொதுமக்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த இன்னும் கடைசி நேரத்தில் இன்னும் நிறைய செய்திருக்காரு. ஆனால் ஒரு கட்சி நம்ம மக்களுக்கு செய்யணும்னா அடுத்த கட்சி என்ன பண்ணால் அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதை எதிர்க்கக்கூடாது, போராட்டங்க கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தரை அழிச்சிட்டு இன்னொருத்தர் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் எப்படின்னா, விஜய் வந்து ஒரு பொதுமக்கள் இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. ஆனால் அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் சீமான் ஒரு பக்கம் நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாரு. சீமான் சொல்கிறது எப்படின்னா, அடுத்தவங்களை தாக்கி தான் அவர் சொல்கிறாரே தவிர அவருக்கு சுயமாக எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால இப்போ மக்களுக்கு எப்படின்னா ஒரு ஆட்சியில் ஒரு பெரிய மாற்றம் தான் நல்லா இருக்கும். இப்போ ஏற்கனவே இப்போ இருக்க டிஎம்கே நல்ல கட்சி தான், நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் நாட்டுக்கு பாலம் கட்டுறது, பிரிட்ஜ் போடுறது, மக்களுக்கு தேவையானது, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இலவச சாப்பாடு, இலவச பஸ்ஸு, இதெல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். மறுபடியும் இவங்களே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் வந்து நல்லது தான் நடந்துட்டுருக்கு. இலவசமாக பஸ்ஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இலவச நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு நிறைய இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பெருமையாக நினைக்கிறோம். மக்கள் குடிசை மேம்பாட்டு வாரியத்து மூலியமாக பல லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எந்த ஆட்சியிலே அது மாதிரி நடந்துக்கிறது. இதெல்லாம் கருத்து நம்ம பார்க்கும்போது டிஎம்கே போகிறதுல எந்த விதமான தப்பு கிடையாது. விஜய்க்கு பல தொண்டுகள் செய்யணும்னு இருக்காருங்க. வருஷம் சிலிண்டர் தரான் இருக்காருங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பல தைலம் தரான் இருக்காருங்க. அதனால் நான் வந்து விஜய் வந்து கேப்டன் கட்சி இருந்தாலும் இப்போ வந்து நான் ஓட்டு போட வந்து விஜய்க்கு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதனால அவருக்கு போடுறேன் ஓட்டு. தளபதி ஃபேன். இத்தனை வருஷம் வந்து எல்லாருமே வந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு போட்டுகிட்டே வராங்க. சப்போஸ் இந்த தடவை மாற்றி போட்டோம்னா வந்து கொஞ்சம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்காக டிவிகேக்காக ஓட்டு போடணும். நல்ல திருப்தியாக தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை. இது அந்த அளவுக்கு ஒன்றும் இது வரலாறு குறை கிடையாது. அவங்க நாட்டை ஆள்றதுல ஏதோ சுமாராக ரொம்பவும் இல்லாத கொஞ்சம் இல்லாத யாருக்கும் பாதிக்கப்படாத அளவில் நடக்குது.
என் பையனும் அப்படிதாங்க. என் பையன் வந்து கிளை தலைவர் இருக்காப்புல என் ஊரில் அரியலூர் மாவட்டத்தில். அதுக்காக பயந்து என் பிள்ளைக்கு பயந்துக்கிட்டோம். நான் விஜய்க்கு போடுறேங்க. கன்ஃபார்ம் ஓகேங்க. அவருக்கு வந்து ஒரு படம் நடிச்சாலே அவருக்கு சம் க்ரோர்ஸ் வரும், 20 crores 100 crores எடுப்பாரு. இருந்தாலும் அவர் கட்சிக்குன்னு வந்திருக்காரு. ஸோ எதனாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவருக்கு போடலான்னு ஐடியா. ஆதி காலத்துலேருந்து எடப்பாடி அதெல்லாம் இப்போ வந்ததில்லை. எங்கள் ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர், எங்களுக்கு அடுத்தது ஜெயலலிதா அம்மா, அவங்க வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நம்பிக்கை இருக்கு அவர் மேலே. மீதி யாருங்களை பார்க்குறப்போ கொஞ்சம் ஹோப் போகுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவரும் வந்து சரியா பண்ணலன்னா நிறைய பேர் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தராக நிற்கலப்பா. இதை நான் 4-5 பேர் நிற்கிறாங்க. 2 பேர் நின்னாதான் ஒரு ஆட்சிக்கு ஒரு இது வரும். இதில் 4-5 பேர் நின்னா எப்படி ஓட்டு யார் யாருக்கு போவோம்? ஓட்டு வந்து செறிஞ்சு போகுதுல்ல. இப்போ உனக்கு ஒரு 20 பேர் இருந்தால் அவருக்கு ஒரு 20 பேர், இப்படி எல்லாம் மாறி போகுதுல்ல. இப்போ 2 பேர் இருந்தாக்கா உனக்கு 50 அவங்களுக்கு 50 வரும். 4-5 பேர் இருந்தால் எப்படி 20 போயிடுச்சுன்னா எப்படி ஓட்டு செறிஞ்சு போகுதுல்ல. அப்போ யாரையும் வந்து கெஸ் பண்ண முடியாது. இவங்க தான் வரணும்னு கெஸ் பண்ண முடியாது. அவர் நாளை திருப்பி படத்துலேருந்து விஜய் ரசிகர் நான். அது வந்து அது இல்லை, எப்பவுமே அவரும் நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் சொல்கிறாரு. இது வரைக்கும் இவங்களையே இப்போ மாற்றி மாற்றி ஏடிஎம்கே திமுகவை மாற்றி மாற்றி பண்ணுறோம். இந்த தடவை அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆஸ்பத்திரியில் நல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குது. நாங்கள் கணவர் இல்லை, உதவித்தொகை தராங்க. மருத்துவ வசதி, உடம்பு சரியில்லை எனக்கு மாத்திரை தராங்க, பணம் கொடுக்குறாங்க. அதனால நான் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் போடுவேன். இப்போ அவர் வந்து பாப்பாரு போடுறோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கணும். ஸோ அதனால விஜய் வந்தா நிறைய சேஞ்சஸ்லாம் மாறும். அதுவும் இல்லாமல் நிறைய கிரைம்ஸ்லாம் இருக்காது. ஸோ நாடு கொஞ்சம் சேஃபா இருக்கும், அவ்வளோதான். நிறைய கருத்துக்களை விதைக்கிறாரு, நிறைய இயற்கை பற்றி பேசுகிறாரு, விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு, மண் வளம், மலை வளம், நீர்வளம், நிலவளம், அனைத்து வளத்தை பற்றி திறமையாக பேசுகிறாரு. செயல்பாடும் சிறப்பாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. விஜய் பிடிக்கும், அதனால டிவிக்கு போடுறேன். அவரோட ஃபைட் பிடிக்கும், அவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அவருக்கு ஓட்டு போடுவேன். நிறைய பண்ணியிருக்காங்க சார் இந்த டைமில். நிறைய இப்போ இந்த 5 இயர்ஸில் பழசு விட்டுருங்க. இந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் பண்ணலாட்டு இருக்காங்க. இன்னும் வந்தால் இன்னும் நிறைய பண்ணுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால தான் சார். திமுகவும் பார்த்துட்டோம், அதிமுகவும் பார்த்துட்டோம், ரெண்டுமே பார்த்துட்டோம். இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக ஒரு மாற்றம் வரட்டுமே, விஜய்க்கு போகலாம் தான். எல்லா சலையும் கொடுத்துக்கிறாரு. பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாரு. இந்த 1000 ரூபாய் பாஸ் எல்லாம் போட்டுருக்கிறாரு. அதுக்கோசம் போகிறோம். யாருக்கு எவனும் சரியில்லை. விஜய் வேஸ்ட்டு, ஏடிஎம்கே பிஜேபி வேஸ்ட்டு, வராது, டோட்டலாக வரமாட்டானுங்க. நம் தமிழர் கட்சி வராது, அது டோட்டலாக வராது. மீதி அவன் இருக்கான், ஏடிஎம்கே தான், டிஎம்கே தான் இருக்குது. நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு ஓட்டு போட்டு டிஎம்கே போட்டால் நல்லது. அவர் எதனா ஒன்று ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் நான் இது வரைக்கும் இப்போ ஆண்ட கட்சிக்கு ஆள போகிற கட்சி ஆண்டு இருந்த கட்சிக்கு தான் போட்டேன். இதுக்கப்புறம் ஒரு மனசில் புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கேனா நல்லது, மகளிருக்கு நல்லது பண்ணுறாங்க. படிப்பு எவ்வளோ பேர் இலவசமாக கொடுக்குறாங்க. நிறைய உதவி பொண்ணுங்களுக்கு செய்கிறாங்க. அதனால எதிர்காலம் நல்லா இருக்கும். சொந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. வாடகை வீட்டுக்காரங்களுக்குலாம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? வாடகை வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப சர்வீஸ் கிடையாது. சொந்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறது கூட வாடகை வீட்டுக்காரருக்கு கொடுக்கறது கிடையாது அவர். அதனால அதை நான் கண்டிப்பாக அவரை கேட்டேன் ஆகணும்னு நினச்சேன். ஏதோ ஒரு மீட்டிங்கில் கேட்கலான்னு நினச்சேன், கண்டிப்பாக கேட்டேன். எங்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான், எங்கள் குடும்பமே அவருக்கு தான் போடும். அவர் கொரோனா டைமில் நல்லா செஞ்சார். நல்ல ஒரு இது இருந்துச்சு. அதனால் இப்போ வந்த ஆட்சி எதுவுமே அவ்வளோவா சரியில்லைன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரியல சரியா. ஸோ யாரை பற்றியும் நம்மள தப்பாக சொல்லக்கூடாது. அவங்க பற்றி நம்மளுக்கோ தெரியாது, இதோ தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நிறைய நியூஸ் பார்க்க மாட்டேன். ஸோ யாருமே தெரியாமல் நம்ம ஏன் அவங்கள ஜட்ஜ் பண்ணணும்? போய் நோட்டாக் போட்டு வந்துடலாம். இப்போ தற்சமயம் வந்து புதுசாக யாராச்சும் மாற்றம் செய்ய வரவங்களுக்கு தான் போடலான்னு இருக்கேன். பழைய ஆளுகளுக்கு இப்போதைக்கு போட மாட்டேன் நான். இப்போ புதுசாக, ஏன்னா பழைய ஆளுங்க வந்து அதை செய்கிறேன் ரூட்டை காமிச்சு ஒரு 40-50 வருஷமாக அந்த சாக்கடை அப்படியே தான் கிடக்கு. புதுசாக வர்றவன் இப்போதைக்கு எங்களுக்கு வேறு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி இந்த போக்குவரத்துக்கு கொஞ்சம் நல்லா அதிக பஸ்ஸு கிடைக்கணும். இன்னொன்று எல்லாருக்கும் இந்த மாற்றங்கிறது எல்லா வகையிலையும் மாற்றம் தான். நான் என்ன சொல்கிறேன், ஓட்டு போட்டோன்னா மாற்றம் வந்து உடனே செய்யணும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது செய்யணும். சும்மா பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ், லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அது ஒன்று மட்டுமே சாதனையாக சொல்லக்கூடாது. இப்போ எத்தனையோ பேர் வயசானவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் இப்போ இந்த
முதியோர்களுக்கு கொடுக்குற அந்த பேருந்துக்கான சமாச்சாரத்தை அதில் சலுகைகளை செய்யணும். இப்போ என்னமே 60-65 வயசு ஆளுகளுக்கு தான் சிரமம், உட்காரவே இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னால் எல்லா லேடிஸும் ஏறி உட்காந்துக்கிறாங்க, ஜென்ஸுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் அதை பிரித்து லேடிஸ்க்குனா ஒரு தனியாக பஸ்ஸை விடுங்க. நான் என்ன சொல்கிறேன், மகளிர் பேருந்துன்னு போறீங்கள, அதில் லேடிஸ் மட்டும் ஏற்றிக்க, அதில் யாரும் ஏறக்கூடாது, அதில் குழந்தைய லேடிஸ் மட்டும் அனுப்பு. தனியாக ஜென்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்புகிற பஸ்ஸை தனியாக விடுங்க. சும்மா என்ன தேய்ச்சி ஒன்று சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் ஃப்ரீ பஸ்ஸு கொடு, லேடிஸுக்கு சலுகை கொடு, லேடிஸை ஏற்றிட்டு போ. அதே நேரம் காசு கொடுத்து வர்றான் பார்த்தீங்களா, அவனுக்கும் செலவுணும். ஓசியில் வர்றவங்களுக்கு செலவை கொடுத்துட்டு நீ பாவம் இப்போ என்ன மாதிரி 65,000 டிக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் யாரா இறங்குவாங்க, அந்த சீட்டு காலியாகும்னு அதுக்காக நம்ம உட்காந்துருக்க வேண்டியது.